ஹாய் வீவர்ஸ். இந்த 2025 ஆகஸ்ட் 12-13 தேதிகளில் இந்தியா, இலங்கை போன்ற உலகளாவிய நாடுகளில் இருக்கும் உங்களுக்கு ஒரு வானவியல் அற்புத காட்சி ஒன்று காத்திருக்கின்றது. அது என்னவென்றால் பெர்சிட் மீட்டியர் ஷவர் என்பார்கள். அதாவது பெர்சிட் நட்சத்திர மலை என்று கூறலாம், பெர்சிட் வால்வெள்ளி மலை என்று கூறலாம், அல்லது பெர்சிட் விண்கற்கள் மலை என்று எவ்வாறாயினும் கூறலாம். இது ஒரு அற்புதமான நிகழ்வாகும். இந்த நிகழ்வு குறித்து பல தகவல்களையும் நாம் கொண்டு வருகின்றோம். இன்னும் சில நாட்களே உண்டு, ஆகவே தயாராகுங்கள். இதனை கண்டு கழிக்க இரவு வானில் இது மிகவும் தெளிவாக தெரியும். உதாரணமாக நாம் அறிந்திருப்போம், அடிக்கடி விண்கற்கள் இந்த பூமியின் வளிமண்டலத்தில் மோதுகின்றன. அவை அதன் உராய்வின் காரணமாக எரிந்து விழுகின்றன. அப்பொழுது மிகவும் அழகிய காட்சி தோன்றும் என்று அவ்வாறான ஒரு காட்சி தான் இது. ஆனால் இந்த முறை விண்கற்களினால் தோன்றவில்லை, ஒரு வால்வெளியினால் தோன்றுகின்றது. பெர்சிட் நட்சத்திர மலை அல்லது பெர்சிட் விண்கற்கள் மலை என்று கூறப்படும் இது மிகவும் புகழ்பெற்ற ஒரு நிகழ்வாகும். இது ஒரு வால் நட்சத்திரத்தினால் தான் உண்மையில் தோன்றுகின்றது. பெர்சிட் எனப்படும் ஒரு வால் நட்சத்திரம் என்ன செய்யும் என்றால், இப்பொழுது பூமியின் சுற்றுவட்ட பாதையில் அது நுழைந்து விட்டது. இது குறித்த இந்த ஆகஸ்ட் 12-13 தேதி ஆகும்போது மிகவும் அது பூமியின் சுற்றுவட்ட பாதையை நெருங்கி சூரியனையும் நெருங்குகின்றது. அப்பொழுது உங்களுக்கு தெரியும், வால் நட்சத்திரம் ஒன்று சூரியனை நெருங்கும் போது அது அதிகமாக பிரகாசம் அது தோன்றும் என்று. ஆனால் இந்த பெர்சிட் வால் நட்சத்திரத்தில் என்ன விசேட நிகழ்வு என்றால், அதில் காணப்படும் அந்த தூசி, அந்த வாலில் காணப்படும் தூசி துகள்கள் எரிக்கற்கள் மாதிரி ஆகி மீட்டியோர் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள் இந்த எரிக்கற்களுக்கு. அதாவது மீட்டியோர் என்பது எமது அந்த வளிமண்டலத்தில் ஒரு விண்கல்லோ அல்லது எந்த ஒரு வான்வெளி பொருளோ நுழையும் போது அது உராய்வுக்குட்பட்டு எரிகின்றது தானே அதற்கு கூறுவது. அப்படி விண்கற்களாக எரிக்கற்களாக அது மாறும். அந்த தூசி துகள்கள் எல்லாம் பூமியில் நுழைந்து எரிக்கற்களாக மாறும்போது அவை எரிந்து விழும் அழகிய காட்சியை அது எமக்கு அளிக்கும். என்றாலும் இந்த பூமிக்கு எந்த ஒரு ஆபத்தையும் அது ஏற்படுத்த போவது இல்லை. உண்மையில் 12-13 ஆகஸ்ட் திகதிகளில் தான் இது உச்சகட்டத்தில் உலகம் முழுவதும் நடக்கும் என்று கூறுவார்கள். என்றாலும் மேலும் பல டேட்களும் இங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இது எப்பொழுது தொடங்கியது என்று பார்ப்போம். 2025 இந்த ஆண்டில் பெர்சிட் நட்சத்திரமானது ஜூலை 17 தேதி முதல் 24 தேதி வரை ஆங்காங்கே காணப்படலாம். ஜூலை 17 தொடங்கி ஆகஸ்ட் 24 வரை ஆங்காங்கே காணப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றது. இதில் உச்சகட்டம்தான் ஆகஸ்ட் 12-13 இரவு வானில் நடக்க உள்ளது. ஆனால் இந்த வருடம் முழுக்க இது எப்படி நடக்கும் என்றால், இதன் வாலில் காணப்படும் பல தூசி துகள்கள் பூமியில் விழுவதனால் அது எரிக்கற்களாக எரிந்து விழும் ஒரு நிகழ்வு தான் இந்த குறித்த திகதிகளில் நடக்க உள்ளது. இந்த உச்சக்கட்ட நேரத்தில் மணிக்கு சுமார் 60 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் இது பயணிக்கும். எனவே இது பிரகாசமான ஒரு நட்சத்திரம் வானில் வந்து விழுவது மாதிரி தோன்றும். எனவே இது கிராமப்புறங்களில் உள்ளவர்களுக்கு இருண்ட வானில் அதிகமாக அந்த தூசி இல்லாத மற்றும் சுற்றுச்சூழல் மாசு இல்லாத அந்த கிராமப்புறங்களில் வாழ்வதற்கு அதிகமாக இரவு வானில் சுமார் 8 மணி அளவில் காணலாம். அடுத்து இதில் தொலைவில் இருந்து ஒரு ஒளிவட்டம் இடம்பெயர்ந்து செல்வது மாதிரி தோன்றுமாம். அடுத்தது மேலும் வடகிழக்கு திசையில் இதனை அதிகமாக பார்வையிடலாம் என்று கூறுகிறார்கள் உலகம் முழுக்க, இந்தியா, இலங்கை உட்பட. அடுத்தது இதற்கு தொலைநோக்கி தேவையே இல்லை, சாதாரண கண்களாலேயே எம்மால் இதனை காணலாம். இது வீதி நட்சத்திரம் என்றும் கூறப்படுகின்றது. ஏனென்றால் அது வீதிகளில் இருந்து அதிகமாக இவ்வாறான காட்சிகளை மக்கள் கண்டு கழிப்பதன் காரணமாக மற்றும் இது நிறைய ரொம்பவும் பிரகாசமான ஒரு நிகழ்வாகவும் இருக்குமாம். அடுத்தது வானியல் என்றால் என்னவென்று தெரியாதவர்களுக்கு கூட இது ஒரு வியப்பூட்டும் அனுபவமாக இருக்கப் போகின்றது. எனவே தெளிவான வானம் இந்த 12-13 தேதி காணப்படும் எம்மால் இதனை சுமார் 7-8 மணி அளவில் இரவு வானத்தில் கண்டு கழிக்கலாம், இந்த பெர்சிட் மீட்டியர் ஷவர் என்பதை. இது குறித்த தகவல்களை தான் லேட்டஸ்டான இந்த பெர்சிட் மீட்டியர் ஷவர் எவ்வாறு நடக்கப் போகின்றது, அதன் அடிப்படை என்ன என்ற போன்ற தகவல்களை தான் நாம் இந்த வீடியோவில் சுருக்கமாக கொண்டு வந்தோம். தொடர்ந்தும் இது மாதிரியான மிகவும் லேட்டஸ்டான அப்டேட்களை நாம் இந்த சேனலில் தொடர்ந்தும் கொண்டு வருகின்றோம். எனவே எம்முடன் இணைந்திருங்கள்.